சுலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலத்திலே தொழுகையிலே பேசிக்கொள்ளலாம் என்று இருந்தது. பின்னால் பேசுவது தடை செய்யப்பட்டது. அந்த தடை செய்யப்பட்ட விஷயம் இந்த சஹாபிக்கு தெரியாது. எப்போதும் போல தொழுகையில நின்றவர் ஒரு மனிதர் தும்மி விட்டார். இவங்க யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லிட்டாங்க. எல்லாரும் அவரை மாதிரியா பாக்குறாங்க. அதாவது என்னது, பார்வையிலேயே என்ன செய்யறது, சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி மாதிரி பாக்குறாங்க. தொழுகையில பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, நீ பேசுறியா அப்படின்ட்டு. ஏங்க இந்த மாதிரி முறைக்கிறீங்க அப்படின்னு அவரு கேக்குறாரு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அமைதியாரு, வாயில அமைதியா இருங்க. தொழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு நல்ல ஆசிரியரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. என்னை முகத்தால் கூட என்ன செய்யல, அவனுடைய முகத்துல கூட ஒரு சுருக்கம் ஏற்படல, என்னை அடிக்கல, ஏசல, பேசல. சொன்னாங்க, இது தொழுகை, மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. இங்கே தஸ்பீஹ் செய்யணும், தக்பீர் சொல்லணும், குர்ஆனுடைய திலாவத் செய்யணும் என்று சொன்னாங்க. என்ன அழகான ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு அது தெரியாத விஷயங்களை என்ன அழகாக சொல்லி கொடுத்தார்கள். அவரை கண்டிச்சிருந்தா, அவரை ஏசி இருந்தா வேற மாதிரியா இருக்கும். ஒரு வாலிபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தாங்க. என்ன கேட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவர் கேட்டதுதான் கேட்டார், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் கேட்டார். நபியிடத்திலேயே சுத்தி இருந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சாங்க, பாஞ்சிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக உட்காருங்கன்றாங்க. இதான் பெருமானார், இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதான் நம்மிடத்திலே வரணும் சொன்னாங்க. கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, தம்பி கொஞ்சம் முன்னாடி வாப்பான்னாங்க. யார், அந்த வாலிபர், கொஞ்சம் முன்னாடி வா, நெருங்கி வா. கிட்டவே உட்கார்ந்தார். எப்படி அந்த வாலிபரை பண்படுத்தினார்கள். முதல் கேள்வி கேட்டாங்க, இப்ப நீ கேட்டல்ல ஒரு அனுமதி, அதை உன் தாயிடம் செய்வாயா? இந்த ஹதீஸை எல்லாம் ஒவ்வொரு வாலிபர்களும் படிக்கணும். நான் தெளிவா பேசுறதாக இருந்தா இன்னும் நல்லா பேசுவேன், நேரம் பத்தாது. இன்னைக்கு ஒவ்வொரு வாலிபனும் இதை படிக்கிற இந்த ஹதீஸை. உன் தாயுடைய ஒரே வயதில் இருக்கக்கூடிய ஒரு தாயை தாயாக பார்க்கிறாயா, வேற பார்வையில் பார்க்கிறாயா? உன்னுடைய தங்கையாக, உன்னுடைய அக்காவாக இருக்கக்கூடியவரை, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் வெளியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறாய், என்ன பார்வையிலே பார்க்கிறாய்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை முன்வைத்து இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். எதையும் இல்லை. அந்த வாலிபரிடத்தில் அதான் கேட்டாங்க, உன் தாயிடம் செய்வதற்கு, தவறாக நடந்து கொள்வதற்கு நீ அனுமதி கேட்பாயா? கேட்க மாட்டேன். அவர் சொன்னார், கேட்க மாட்டேன். உன்னுடைய மகளிடத்தில் இப்படி தவறாக நடந்து கொள்வதற்கு நீ அனுமதி கேட்பாயா? கேட்க மாட்டேன். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை எந்த மக்களும் விரும்ப மாட்டார்கள். எப்படி? யாரும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சகோதரியிடத்தில் விரும்ப மாட்டேன். உன் தந்தை வழி சகோதரியிடத்தில் மாமி, உன் தாய் வழி சகோதரிடத்தில் சாச்சி, விரும்ப மாட்டேன். அவர் சொன்னாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே கேட்டாங்க. ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒவ்வொரு வாலிபனும் கேடுகட்ட எண்ணத்தோடு பெண்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனும் இதை படித்து பார்க்க வேண்டும், இந்த ஹதீஸை. உன் தாயை அப்படி பார்ப்பாயா? உன் மகளை நீ அப்படி பார்ப்பாயா? உன் சகோதரியை அப்படி பார்ப்பாயா? உன் சாட்சியை, உன் மாமியை, உன்னுடைய மகரமான ஒவ்வொரு பெண்ணையும் இப்படி கேடுகட்ட பார்வையோடு நீ பார்ப்பாயா என்று அந்த மனிதரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை அந்த வாலிபரோட நெஞ்சின் மீது வைத்து சொன்னாங்க, யா அல்லாஹ், அவருடைய பாவத்தை நீ மன்னி, அவனுடைய கல்வை சுத்தப்படுத்து, அவனுடைய மானத்தை, மறை உறுப்பை பாதுகான்னு சொன்னாங்க. சொல்றாங்க சஹாபி, இந்த ஹதீஸை சொன்ன சஹாபி சொல்லுகிறார்,
அதற்கு பிறகு, இந்த துஆவுக்கு பிறகு, நபியை சந்திச்சு இந்த சம்பாஷணைக்கு பிறகு அவர் வேற எதையும் யாரையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. அவர் எப்படி அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி அனுப்பினார்கள், அந்த வாலிபருடைய உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தினார்கள், அந்த வாலிபருடைய உள்ளத்தை எப்படி மகிழ்வித்து அனுப்பினார்கள். பெருமானார், மன்னித்தருள்வாயாக, இவரை நீ பாதுகாப்பாயாக, உடைய கல்வை நீ சுத்தம் செய்வாயாக. ஒரு கிராமவாசி, நேரம் பத்தாது, ஒரு கிராமவாசி அவர் கிராமத்திலே பயிரிடக்கூடிய எல்லா பழங்களையும், அவர் செய்கிற அந்த தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதியாவாக, அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுப்பார். கிராமத்திலிருந்து அந்த சஹாபியுடைய தாழ்வு மனப்பான்மை எப்படி போக்கினார்கள் பெருமானார். மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்றாங்களா இல்லையா, ஊக்கம் தரக்கூடிய பேச்சு. இதான் நபிகளாருடைய வாழ்க்கையை படித்தாலே நமக்கு ஊக்கம் வரும், தைரியம் வரும். அந்தாங்க அவர் கொண்டு வந்து கொடுப்பார், ஹதியா கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நாள் நாம ஏதாவது கொண்டு போகணும் அவருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவு பண்றாங்க, அவர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்மிடம் ஹதியாவை காட்டுகிறார், நம்ம நகரத்தில் இருக்கிறோம், நாம சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த மனிதனிடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராயிடுச்சு. அவர் பேர் ஜாகிர். நான் உண்மையா சொல்றேன், இந்த ஹதீஸை படிக்கிற போது என்னுடைய உள்ளத்துல ஏற்பட்டது, இந்த ஜாகிராக நாம் இருக்கக்கூடாதா, நாம இருக்கக்கூடாதா இந்த ஜாகிராக. எப்படிப்பட்ட ஒரு கிராமவாசி, ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதர் கொண்டு வந்து ஹதியா கொடுக்குறான், நாமளும் கொண்டு போவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹதியாக்களையும் ஒன்றிணைத்து போனாங்க. ஏன் தெரியுமா, அந்த மனிதரை பெருமானார் விரும்பினார்கள். அந்த மனிதரும் அந்த கிராமத்தை சார்ந்த அவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார். போறாங்க, போனா தமீமன் அப்படின்னு சொல்றான். தமீமன்னா அவர் கொஞ்சம் கலர் கம்மி, கொஞ்சம் கலர் கம்மி, முகம் கொஞ்சம் ஒரு மாற்றமா இருக்கும். நம்ம சஹாபாக்கள் எதுவும் சொல்லக்கூடாது. போனாங்க, அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கடை வீதியில வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறார், பொருளை வியாபாரம் பண்ணிடு. எப்படிப்பட்ட நிகழ்வு பாருங்க, கொஞ்சம் அப்படியே கற்பனை செய்து பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஓடி போய் வியாபாரம் செய்யறாரு. கொஞ்சம் கலர் கம்மி, கொஞ்சம் முகம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். வியாபாரத்துல இருக்கிறாரு, மேலெல்லாம் வேர்த்து இருக்கும். நீங்க பாருங்களேன், கொஞ்சம் வெளியில வேலை செஞ்சுட்டு யாராவது வந்து தொழுகையில சஃப்ல நின்னா, நாம கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்தா அவரை விட்டு கொஞ்சம் இப்படி விலகிதான் நிற்போம். சரியா சரியா கொஞ்சம் பணக்காரனாக இருந்துட்டா சொல்லவே தேவையில்லை, அவர் அடுத்த சஃப்ல தான் நிற்பார். தொழுகையிலே இவ்வளவு வித்தியாசம் பார்க்கிறோம் நாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பின்னாடியோடு போய் அந்த சஹாபி அப்படி தூக்கிட்டாங்க. அந்த கிராமவாசி அப்படி தூக்கிட்டாங்க. அவர் கேட்கிறாரு, மன்ஹாதா, யாரு யாரு யாருன்னு கேட்கிறாரு. என்ன விடுங்க, என்ன விடுங்க அப்படின்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல. அவர் லேசா இப்படி ஜாடையில பார்த்தா பின்னாடி நபிகளார். அப்படியே என்ன செய்தாரு, தன்னுடைய முதுவை கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சத்தை அப்படி சாச்சிக்கிட்டாரு. கேட்டாங்க, இந்த அடிமையை யார் வாங்குவது? ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேலியாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக பேசினால் கூட உண்மையே பேசுவார்கள். ஏன் தெரியுமா, உலகத்துல எல்லாருமே அடிமைதான், நபியே அடிமைதான். அதான் கேட்டாங்க, இந்த அடிமையை யார் வாங்குவது? யார சொல்ல, என்ன யார் வாங்குவா? நான் விலை போற பொருளா அப்படின்னு கேட்டாங்க. விலை மதிப்பில்லாத பொருள் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஸ்த இன்தல்லாஹி பிகாசிதின், நீங்க அல்லாஹ்விடத்துல விலை மதிப்பற்ற பொருள். நீங்கள் செய்கின்ற அமல், நீங்கள் வழிபடுகின்ற அந்த வழிபாடு, நபிகளார் மீது நீங்கள் வைத்திருக்கிற நேசம், உங்களுடைய அந்தஸ்தே வேற அப்படின்னு சொன்னாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மை எப்படி நீக்கினாங்க பாருங்க. அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்துல எவ்வளவு உயர்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க பாருங்க. மகிழ்வித்து மகிழ்,
இன்னொரு ஹதீஸோடு நான் முடிக்கிறேன், நேரம் பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன், இதை எல்லாரும் கேளுங்க. மருமகன் யாரு? யாருங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது அவங்களுடைய பெயர்கள்ல ஒன்று அபு துராப் அப்படின்னு, மண்ணின் மைந்தர் என்று பேர். அவங்க மண்ணின் மைந்தர். ஆனா அவங்க எல்லா பேரையும் விட இந்த பேர் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த பேர் ஏன் வந்து தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்ப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. வந்தா மருமகன் இல்லை. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? மருமகன் வீட்டுல இல்லை. கேட்டாங்க, எங்க அலி? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அது என்னன்னு சொல்லல பாருங்க. நம்ம ஊருடைய லட்சணத்தையும் இந்த ஹதீஸையும் அப்படியே சேர்த்து பாருங்க, சரியா? இந்த ஊர்ல இல்ல, எல்லா ஊர்லயும் இது பிரச்சனை தான். பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு மருமகன் இல்ல வீட்டுல. மாமனார் கேட்கிறாங்க, யாரு? சய்யிதுல் அம்பியா, சய்யிதுல் முர்சலீன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், யாரை படைக்கவில்லையானால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அல்லாஹ்வுக்கு மிக உகப்பானவர், எல்லா நபிமார்களாலும் நேசிக்கப்பட்டவர், எல்லா மூமின்களாலும் நேசிக்கப்பட்ட உத்தமர், யாரை தேடி போறாங்க? மருமகனை. எங்க மருமகனை? ஏதோ பிரச்சனைங்க, வீட்டை விட்டு போயிட்டார், கோவப்பட்டு போயிட்டாரு. மருமகன் கோவப்பட்டு போயிட்டார். எப்பவுமே உலகருக்கு முன்னாடி பின்னாடி இங்கதான் உறங்குவாரு. போயிட்டார். ஒருத்தட்ட சொன்னாங்க, அலி எங்கன்னு பாருங்க. அலி ரலியல்லாஹு தஆலானு எங்கன்னு பாருங்க. அந்த மனிதர் தேடிட்டோன்னு சொன்னாரு. யார சொல்றா? பள்ளியில ஒரு ஓரமா படுத்திருக்கிறாங்க. ஒரு ஓரமா படுத்திருக்கான். போய் எழுப்பி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. ஒவ்வொரு ஹதீஸ்லயும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். போங்க, எங்க இருந்தா ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல. எங்க இருக்காங்கன்னு பாருங்க. பள்ளியில ஒரு ஓரமா தூங்கிட்டு இருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போனாங்க. யாரை தேடி? மருமகனை தேடி. நீங்க நம்ம இருந்தா ஏன் போனான்னு வழி தெரியாதோ, வர தெரியாதோ பிள்ளைகிட்டேயே? இன்னைக்கு நிறைய விவகாரத்து இதனாலதான். விவகாரத்துக்கு காரணம் கணவன் மனைவி அல்ல, பெற்றோர்கள். அதுலயும் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் முக்கியமா. நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில பேர் இறங்கி போனாங்க பெருமான. ஏன் இன்னைக்கு உள்ளவங்க மாமனார்கள் எல்லாம் நபியை விட பெரிய ஆயிட்டீங்களா? நபியை விட பெரியவர்களா? இல்லையே. இறங்கி போனா அப்படியே போனாங்க. மஷா தகல, எப்படி நடந்து போனாங்க, பள்ளியாசலுக்குள்ள போனாங்க. யா அலி, அப்பதான் கூப்பிட்டாங்க. அங்க போய் அலியேன்னு கூப்பிடல, யா அபத்துராப். என்ன காரணம்? பருத்து இருந்தாங்க, அவருடைய மேலாடை கீழே விழுந்துருந்துச்சு. மண் தரை தானே, அந்த மண் தரையில உள்ள மண் அவருடைய முதுகுல ஒட்டி இருந்துச்சு. அந்த மண்ணு ஒட்டுன அந்த முதுகை பார்த்து சொன்னாங்க, யா அபத்துராப், மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே. யாரை பார்த்து? சந்தோஷப்படுத்துறாங்க மருமகனை, குளிர்ச்சி ஆக்குறாங்க மருமகனை. நீங்க என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனைக்காக நீங்க இங்க வந்து படுக்கலாமா? எப்படி? மஷா வ தஹல வ மஸஹ, அந்த மண்ணை மாமனார் தட்டி விட்டார்கள். எந்த மருமகனுக்காக மாமனார் இப்படி செய்வாரா? இப்படி செஞ்சா பிரச்சனை வருமா? விவகாரத்து வருமா? தட்டி விட்டாங்க. அந்த மண்ணை தட்டி விட்டு அவரை குளிர்ச்சி படிச்சு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? கல்யாணம் முடிச்சு கொடுக்குற மாதிரி முடிச்சு கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்கிறது. சரியா? அங்க விடுறதே கிடையாது. நிறைய பேசலாம். இதுதாங்க முக்கியமான பிரச்சனைக்கு காரணமே. ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறது. ஏன் வரமாட்டானா? அவனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அழகான தீர்வை சொல்லி தந்திருக்கிறார். அவரை எப்படி மகிழ்ச்சாங்க? மருமகனை நபிகளார் வளர்த்த புள்ளதான் அது. அபூ தாலிபுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூட வைத்து பார்த்து கொண்டவர்கள். நான் வளர்த்த புள்ள, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், என் பிள்ளைய கோச்சு நீ அப்படி எல்லாம் பேசல.
தற்பெருமை பேசல. நான் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவன், என் பிள்ளை எவ்வளவு பெரிய வம்சத்தை சார்ந்தது. இன்னைக்கு எல்லா நிக்காவிலையும் போனா போறதுக்கு சங்கடமாட்டு இருக்கு. போனா குடும்ப பாரம்பரியத்தை தான் பெருமையா பேசுறது. எங்க குடும்பம் எப்படி தெரியுமா, அந்த பொண்ணுடைய குடும்பம் எப்படி தெரியுமா, அப்படிலாம் பேசாது. குடும்ப பாரம்பரியமே பேசக்கூடாது. முதல்ல அந்த பொண்ணுடைய குடும்பம் எப்படி தெரியுமா, மாப்பிளுடைய குடும்பம். எவ்வளவு அழகான ஒரு கையாடல், எவ்வளவு அழகா கையாண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரும் ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.